கர்த்தருடைய சமூகப்படி நாளிலும் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரை இந்த பாடலோடு இப்படி பாடலாம் விசுவாசத்தோடு உள்ளத்தாழ்த்திலிருந்து தேங்க்யூ லார்ட் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் உம்மை போற்று தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா. Amen.
கொண்டே இருப்பார். ஏன்? அதாவது இந்த பூமியில வாழ்ற நாட்களிலும் நம்ம ஆவியை ஒத்தாசை செய்கிறார். தேவனுக்கு பிரியமா எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்து, தேவனோடு எப்படி இணைந்து வாழ வேண்டும் என்பது குறித்து, தேவனுடைய சித்தத்தை எப்படி நம்ம மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்பது குறித்து. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசேஷமாக இந்த ஆவியான நம்மளோடு இருக்கிற நம்ம அனுபவிக்க வேண்டும். அதாவது சத்ரு வரும்போது வேதம் போதிக்கிறது, ஆவியான கொடி பிடிப்பார் என்பது வாழ்த்து சொல்லப்படுகிறது. ஆவியான கொடி பிடிப்பார். தேங்க்யூ லார்ட். ஆகியால அதே ஒரு நாள் எக்காலம் ஊதும் போது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அன்றைக்கு முகமுகமாக அவரை தரிசிப்பது மாத்திரமல்ல, இங்கே நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். எந்த விசுவாசத்தோட நாளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த விசுவாசத்தினுடைய ஒரு பலன் அன்றைக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு சில நேரத்துல நம்ம பலவிதமான போராட்டம் வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. பவுல் சொல்கிறாரு, இன்றைக்கு காணப்படுகிற எதுவுமே நிரந்தரமானது அல்ல. இதெல்லாம் ஒரு டெம்பரரி. அதி சீக்கிரத்தை நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். ரொம்ப சீக்கிரம் நீங்கி விடுவோம் இந்த லேசான உபத்திரம். எப்படி நாட்கள் கடந்து போயிடுவோம். ஆகையால இந்த நாளிலே கூட அவருடைய கிருபையினால் நம்ம நாளில் இருக்கிற நம்ம தெளிவாக புரிஞ்சு கொண்டு, அப்பாவுடைய கிருபையினால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவுடைய கிருபையினால் என்னை அணைத்துக் கொண்டீரே. நான் ஒன்று கூடி இந்த பாடலை பாடலாமா? தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். Yeah.
நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அதை ஒரு பர்சன்ட் சந்தேகப்பட வேணாம். எத்தனையோ பேர் கடந்த ஜனவரியில இருந்தவங்க இன்றைக்கு இல்லாமல் மாண்டு போயிருக்கிறாங்க. ஏன் ஜூலை மாதம் இருந்தவங்க எனக்கு ஆகஸ்ட் மாதம் இல்லாமல் மாண்டு போயிருக்காங்க. பட் வண்டர்ஃபுல் காட் நம்மளை பாதுகாத்து பராமரித்து கூடவே இருக்கிறார். அவர் கூட இருக்கிறதுனால ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட விட மாட்டாரு, நம்ம சோர்ந்து போக விட மாட்டாரு. நம்ம வாழ்க்கையில தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் தேவை. தேங்க்யூ லார்ட், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில விசேஷமாக உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. நான் ஒன்றுக்கூடிய இந்த பாடல பாடலாமா? தேங்க்யூ லார்ட். ஓ, நன்றியோடு துதிக்கிறோம் பாடல். ரொம்ப போற்றிக்கிறோம், ரொம்ப ஆராதிக்க நமக்கு நன்றிக்கிறோம். நமக்கு ஒரு கான்பிடென்ட் தேவன் கொடுத்திருக்காரு. என்ன கான்பிடென்ட்? அதாவது இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கை நினைக்கிறாங்க மறித்த பிற்பாடு என்ன ஆகிறது குறித்து. அந்த இன்டெஃபினிட்டான வாழ்க்கை நமக்கு கிடையாது. We have a surety life, assurance given by Jesus Christ. எப்படி உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகையால நான் உயிர்த்தெழுதல் இருக்கு என்பது வேதம் போது நிச்சயமா இருக்குது. ஏன்னா அவர் முதல் பாலாக எழுந்திருக்கிறாரு. அதனால ஒரு நாளும் நான் கேரண்டியெல்லாம் வாழ்றது கிடையாது. ஒரு கேரண்டியோட விசுவாசத்தோடு நான் ஒரு பின்ன போய் கொண்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நான் ஒன்று புரிந்து பாடலாம். தேங்க்யூ லார்ட், நன்றியோடு துதிக்கிறோம்.
Yeah.
கரங்களை தட்டி ஆனந்த மயப்படுத்தலாம். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதைத்தான் நாளையில கொண்டாடி கொண்டு இருக்கும். ஏன் ஒவ்வொரு நாட்களும் ஆராதனைக்கு போறோம், ஒவ்வொரு நாள் கர்த்தரை துதிக்கிறோம்? ஏன்னா உயிர்த்தெழுந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த உயிர்த்தெழுதல் முடிவல்ல, இது ஆரம்பம். என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு அது ஆரம்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாளை தேவன் எனக்காக ஏற்பட்டு வச்சுக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இந்த வேளையில கூட விசேஷமாக கர்த்தர் சபை ஒன்று கூடி தேங்க்யூ லார்ட், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வேளையில கூட என் நேச நீர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஒன்று கூடி இந்த பாடலை பாடலாமா? தேங்க்யூ லார்ட். ஓ, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அவர் உங்களை நேசரா இருக்கிறாரா? அவர் துதிக்க வந்திருக்கிறீங்களா? அப்ப யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உள்ளத்தை அவருக்கு கொடுத்து முழு பலத்தோட முழு ஆத்மாவோட அவரை துதிக்கிறான். அந்த நாளில உங்க சரீரத்திலும் கடந்த பாடல பாடணும் இல்லையா? அதாவது புது பலன் அடைய சாத்தானை தோற்கடிச்சவர் உங்க மத்தியில் இருக்கிறார். வியாதி எல்லாவற்றையும் நீக்கி இருக்கிறார். வியாதி உங்களுக்கு சொந்தம் அல்ல, அந்த சுகத்தானவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க அனுபவிச்சு கொள்ள முடியும். எப்படி அவரை துதித்து பாடிய நாமத்தை கொண்டாடுவது. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தேங்க்யூ லார்ட். Amen.